அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அரசு கல்லூரி மாணவர்கள் போராட்டங்களில் பங்கேற்பது தொடர்பாக கல்லூரி கல்வி இயக்ககம் நோட்டீஸ் அனுப்பிய விவகாரம் தொடர்பாக தனது முன் அனுமதி இல்லாமல் கடிதம் அனுப்பப்பட்டதாக கல்லூரி கல்வி ஆணையர் விளக்கம் அளித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம் பாண்டியராஜன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் பயிலும் மாணாக்கர்கள் போராட்டங்களில் கலந்து கொள்வது தொடர்பாக உரிய நடவடிக்கை மேற்கொண்டு அதன் அறிக்கையினை அனுப்புமாறு கல்லூரி கல்வியகத்தின் மூலமாக ஒரு சுற்றறிக்கை என்பது கடந்த சில நாட்களுக்கு முன்பு அனுப்பப்பட்டதாக தகவல் வெளியாகி இருந்தது. அதன் அடிப்படையில் தற்போது கல்லூரி கல்வி ஆணையர் பொன்னையா அவர்கள் கல்லூரி கல்வி இணை இயக்குனர் சிந்தியா செல்வி அவர்களுக்கு ஒரு சுற்றறிக்கையை அனுப்பியிருக்கிறார். அதில் அனைத்து அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளுக்கு கடிதத்தில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்களை கல்லூரி கல்வி ஆணையர் வழியாக அல்லாமல் தங்கள் அளவிலேயே கடிதம் அனுப்பப்பட்டிருப்பதாகவும், மிகவும் முக்கியமான கடிதம் மற்றும் பதற்றம் ஏற்படுத்தக்கூடிய கடிதமானது கல்லூரி கல்வி ஆணையரின் முன் அனுமதி மற்றும் ஒப்புதல் பெறாமல் அனுப்பப்பட்டிருப்பதாக கல்லூரி கல்வி ஆணையர் பொன்னையா குறிப்பிட்டிருக்கிறார். எனவே கல்லூரி கல்வி ஆணையர் வழியாக அல்லாமல் தங்கள் அளவில் அனைத்து அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளுக்கு கடிதம் அனுப்பியது தொடர்பாக தங்களது விளக்கத்தினை ஒரு வார கால அவகாசத்திற்குள் வழங்குமாறு கல்லூரி கல்வி ஆணையர் பொன்னையா கல்லூரி கல்வி இணை இயக்குநர் சிந்தியா செல்விக்கு இந்த சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறார். குறிப்பாக சட்டப்பேரவையில் பேசும்போது உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் அவர்கள் இந்த கருத்தை குறிப்பிட்டிருந்தார். எதிர்க்கட்சி தரப்பில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் இந்த கேள்வியை முன்வைத்திருந்தார்கள். அதாவது கம்யூனிஸ்டில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த கேள்வியை முன்வைத்தார்கள். போராட்டங்களில் ஈடுபடக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாணவர்களுடைய விவரங்களை தெரிவிக்கும் வகையில உயர்கல்வித்துறையில் இருக்கக்கூடிய கல்லூரி கல்வி அலுவலகத்தில் இருந்து ஒரு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருக்கிறது. போராட்டத்தில் இருக்கும் மாணவர்களுடைய விவரங்களை சேமிக்க வேண்டும் என்கின்ற ஒரு விவரம் அனுப்பப்பட்டிருப்பதாக அவர்கள் கேள்வி எழுப்பினார்கள். அதற்கு பதிலளிக்கும் வகையில் உயர்கல்வித்துறை அமைச்சர் பேசியிருந்தார். அது கல்வி இயக்குநருடைய ஆணையரனுடைய அனுமதி இல்லாமலோ மற்றும் அமைச்சரினுடைய பார்வைக்கும் அவருடைய அறிவுறுத்தலுக்கும் இல்லாமலோ அது அனுப்பப்பட்டிருப்பதாகவும் தன்னிச்சையாக இந்த நிகழ்வு என்பது நடைபெற்றிருக்கிறது. ஆனால் அதுபோன்று அரசு மாணவர்கள் கல்லூரிகளில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய விவரங்களை சேமிப்பதற்கு முற்படவில்லை என்கிற ஒரு விளக்கத்தை அளித்திருந்தார். இந்நிலையில்தான் கல்லூரி கல்வி இயக்கத்தினுடைய ஆணையர் மூலமாக இப்போது கல்லூரி கல்வி இயக்கத்தினுடைய இணை இயக்குநருக்கு இந்த கடிதம் என்பது அனுப்பப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த கடிதத்தின் மூலமாக அவர்கள் ஒரு வார காலத்திற்குள் அந்த விளக்கத்தினை அளிக்க வேண்டும் என்கின்ற வகையிலும் விளக்கம் கேட்டு இந்த கடிதம் என்பது அனுப்பப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.